விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசும். சார் வணக்கம். சார் வணக்கம். பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்காக யாரையும் விமர்சிக்க கூடாது, விஜய் அவர்களை யாருமே விமர்சிக்க கூடாது, திமுக கூட்டணி கட்சிகளையும் விமர்சிக்க வேணாம்னு சொல்லி இருந்தாரு. நிறைய செய்திகள்லாம் வந்துட்டு தினமலர் நாளிதழ் தலைப்பு செய்தியை போட்டது தாவேக கூட்டணி தொடர்பாக. இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் பகிரங்கமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி என்பது பொய் செய்தி, நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்க? ஆமா, முக்கியமான ஒரு அறிக்கை தான். பகல் 12 மணி வாக்கில் அந்த அறிக்கை வந்தது. நாங்கள் கூட்டணி இல்லை, இவர்களுடன் கூட்டணி இல்லை என்பதை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான். இப்போதைக்கு எலெக்ஷன் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னால் இவ்வளோ நாள் முன்னாலே கூட்டணி பற்றியெல்லாம் சாதாரணமாக பேச மாட்டாங்க, இப்போ பேசுகிறாங்க. நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்காக இன்று தவித்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக இன்பதுரை அவர்கள் ஒரு மேடையில் நீங்களே பார்த்துருப்பீங்க, திருமாவளவனிடம் கூட்டணி பற்றி பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இவ்வளோ வெளிப்படையாக தன்னுடைய பலவீனத்தை ஏன் அதிமுக காட்டிக்கொள்கிறதுன்னு நமக்கு தெரியல. கூவி கூவி அழைக்கிறாங்க, வரமாட்டேன்றாங்க. திரும்ப நல்லவர்களோட தான் கூட்டணின்னு அப்படி பொதுவாக பேசிட்டு போயிட்டார். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி எடப்பாடி அவர்களுடைய நிலைமையாக இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக ஒரு காலத்தில் அதிமுகவை தேடி மலரை தேடி வண்டுகள் ஓடுவது போல கூட்டணி கட்சிகள் ஓடும். இன்றைக்கி மலர் வண்டுகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த வண்டும் இந்த மலரை சீண்டுவதாக தெரியவில்லை. ஆனால் 1.5 வருஷம் இருக்குது, அதுக்குள்ள நிலைமை எப்படி வேணால் மாறலாம். பட் இன்றைக்கு நிச்சயமாக இது அதிமுகவுக்கு இன்னைக்கு விஜய் கட்சியோட அறிக்கை என்பது ஒரு பின்னடைவு தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. விஜயனுடைய முடிவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? வெல், இவங்க அந்த தினமலர்ல செய்தி 80 சீட்டு விஜய் துணை முதலமைச்சர் 100 இல்ல, இன்னைக்கு அவசர கதியில இப்படி ஒரு முடிவு எடுத்துக்காங்களா? அதுதான் சொல்ல வரேன். நேற்று வந்த செய்தி அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தான் எல்லாமே டிசைட் ஆகுது. ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அவங்களோட அறிக்கையில் கூட சமூக வலைதளங்களில் அரசியல் பகுப்பாய்வாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் வந்திருக்குது. ஸோ இந்த நெரேட்டிவை செட் ஆகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் சிஎம்னா தான் விஜயை நோக்கி நீங்கள் வரக்கூடிய அந்த கூட்டம், இளைஞர் கூட்டம் நிற்கும். இன்னொருத்தர் சிஎம் ஆக்குறாருன்னா விஜய் கூட நிற்க மாட்டாங்க, விஜயோட மரியாதை போயிடுன்னு அவங்க நினைக்கிறாங்க. விஜய் தனியாக நின்னா தான் மரியாதை, திமுக வேணாம் அதிமுக வேணான்னா தான் மரியாதை. திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்காக அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் எடப்பாடியை முதலமைச்சராகிறது, விஜய் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னு அவருடைய தொண்டர்கள் நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அது தன்னை நோக்கி தொண்டர்கள் வருவதை தடுத்து விடும் என்ற ஒரு ஐயம் விஜய் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக தான் அவங்க இதை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், 1.5 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. கடைசி ஒரு வாரத்தில் தான் அவங்களுக்கு தேர்தலான கூட்டணிகள்லாம் சாதாரணமாக முடிவான வரலாறு உண்டு. அதனால் என்ன நடக்கும்ன்றதை உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் விஜய் அதிமுக கூட போக மாட்டார்னு தெரியுது. இது இறுதியான முடிவா, இதில் மாற்றம் இருக்காதான்னா, பாலிடிக்ஸில் ஃபைனல் வேர்டுன்னு எதுவுமே கிடையாது. நோ ஃபுல் ஸ்டாப் இன் பாலிடிக்ஸ், எல்லாமே கம்மா தான். அதனால் 90% இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். 10% விண்டோ ஸ்டில் ஓப்பனாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். வழக்கமாக விஜய் அறிக்கை கொடுப்பாரு, பார்த்துருக்கோம். புஷி ஆனந்த் தான் இன்றைக்கி அறிக்கை. அது ஒரு கட்சியில், அந்த கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப வினோதமாக இருக்குது. உலகத்திலே அப்படி ஒரு கட்சி இருந்திருக்காது. அவர் 10 மாதம் அது கட்சி ஆரம்பித்து ஒரு தடவை கூட மீடியா கிட்ட பேசலை. அவர் கட்சி சார்பாக யாருமே பேசலை, அந்த புஷி ஆனந்தும் பேசலை. இன்றைக்கி அறிக்கையை புஷி ஆனந்த் கொடுக்குறாரு. 2 பேரை தவிர அந்த கட்சியில் யார் இருக்கா சொல்லுங்கள்? ஏங்க என்னங்க கட்சி அது? அவர் 27ஆம் தேதி ஒரு சினிமா ஷூட் மாதிரி பேசிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு செயற்குழு கூட்டத்தில் வந்தார். அந்த கதவை மூடினாங்க தெரியுமா, பெரிய கதவை. அந்த ஒரு விஷுவல் போதும், அந்த கட்சி இன்வேர்டாக தான் இருக்குது, அவுட்வேர்டாக வரல. இன்ட்ரோவர்ட் அண்ட் இன்னொரு வார்த்தை இருக்குது அதுக்கு எதிராக, ரிசர்வ் டைப்பாக இருக்கும், கலகலன்னு பேசுவான்ற மாதிரி. அவர் கலந்து பழகாத ஒரு மனிதராக இருக்கிறார். அரசியலுக்கு அப்படி எப்படி இருக்க முடியும்? மீடியா கட்டி நான் பேச மாட்டேன், விஷுவல்ஸ் எடுக்கிறதுக்கு டிவி எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அவர் வீட்டு பக்கத்துலேயே ஆஃபீஸ் வச்சுக்கிட்டாரு பனையூரில். அந்த கதவை மூடுறாங்க. 30 அடி 20 அடி அகலம் இருக்கும் அந்த கதவு, 30 அடி உயரம், கோட்டை கதவு. அப்படி மூடுறாங்க. இந்த ஒரு விஷுவல் போதும், அந்த கட்சி இன்னும் மக்கள்கிட்ட வரல. ஒரு அரசியல் கட்சியின் கதவுகள் 24 மணி நேரமும் 365 நாட்களும் திறந்திருக்க வேண்டும். யார் வேணால் வரலாம். அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் என்றைக்குமே மூடப்பட்டதில்லை, என்றைக்கும் மூடப்பட்டதில்லை. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கதவு என்றைக்குமே மூட மாட்டான், தெரியல, மூடக்கூடாது, கதவே இருக்காது. ஏன்னா 365 days 24 hours மக்கள் வரணும். பிரச்சனைகளுக்கு தீர்வு. சினிமா பிரபலம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. கட்சி தானே ஆரம்பிச்சிடும், வீட்டு கதையை திறந்து வைக்க சொல்கிறான், கட்சி ஆஃபீஸ் கதவை தானே திறந்து வைக்க சொல்கிறான். என்ன பேசுகிறீங்க? வீட்டு பக்கத்துலேயே ஆஃபீஸை வச்சு உங்களை ஏன் வீட்டு பக்கத்துலேயே ஆஃபீஸை வச்சு சொன்னோம்? அந்த கதவை மூடுவான். சம்டைம்ஸ் அரசியலில் ஒரு 1000 வார்த்தையில் நீ ஒரு கட்டுரை எழுதுறத விட ஒரு 10 செகண்ட் விஷுவல் சொல்லிவிடும். அந்த கதவை விஜய் உள்ளே போவார், அந்த கதவை அப்படி இழுத்து மூடுவான். உங்களுக்கு தேவையான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் நடத்திட்டுருக்கீங்க. இது ஒன்றும் சினிமா கம்பெனி கிடையாது இப்படிலாம் அரசியல் நடத்துறதுக்கு. இன்றைய அறிக்கை முக்கியமான அறிக்கை, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். இன்றைய அறிக்கை நிச்சயம் முக்கியமான அறிக்கை. இதுதான் இறுதி முடிவானா
ஐ திங்க் 90% அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 10% எப்பயுமே வந்து அதர் வே ரவுண்டுன்னு வேற மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே ஆங்கிலத்தில் சொல்கிறேன், எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன். ஒரு நாள் என்பது டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். அரசியலில் ஃபுல் ஸ்டாப் கிடையாது தம்பி, கமா தான் எப்பயுமே. இதை ஒரு கமாவாக நம்ம எடுத்துக்கணும். ஆனால் டைரக்ஷனாக அவர் சொல்கிறார், இதை நான் குறைச்சி மதிப்பிட விரும்பலை. நிச்சயமாக இது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை கொடுத்திருக்கும், பின்னடைவை கொடுத்திருக்கும் நான் நம்புகிறேன். இல்லை, இது ஒரு கமாவாகவே இருந்தாலுமே அவர் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட இலக்கு, மெயின் இலக்கு வந்து ஆட்சியை பிடிப்பது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அது கம்ப்ளீட்டா வாய்ப்பு இல்லைல்ல. இந்த இடத்துல தான் நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். விஜயகாந்த் எப்படி ஆரம்பிச்சார்? 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 முதல் இதை அவர் ஃபேஸ் பண்ணும்போது திமுக அதிமுக நான் தான் மாற்றினார். 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 10% வரைக்கும் ஓட்டு வாங்கினார். ஆனால் 2011 என்ன பண்ணார்? திமுக அதிமுக மாற்றுன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் கத்திட்டு இருந்த விஜயகாந்த் என்ன பண்ணார்? ஜெயலலிதாவோட போய் கூட்டு சேர்ந்தார். இல்ல, அன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு ஒரு டிமாண்ட் இருந்தது. இன்னைக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அந்த மலருக்காக வண்டுகள் போற மாதிரியே தெரியல, யாருமே போகிறதுக்கு விரும்பல. லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் வந்து இன்னும் 1.5 years இருக்குது. ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்றேன். நீங்க இன்னும் 1.5 வருஷம் இருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே கூட்டணின்னு திமுகவோட தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய தனிநபர்களும் ஸ்தாபனங்களும் திமுகவோட அடிமையாக மாறி போன தமிழ்நாட்டு ஊடகங்களும் இதை தவிர வேறு எதையும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணங்களில் ரொம்ப முக்கியமான காரணம் மக்கள் பிரச்சனைகள் எது கவனத்தை திசை திருப்பணும். 2வது, எதிர்கட்சிகள் பலம் அடைஞ்சிடக்கூடாது, உடைக்கணும். எப்படி அது கூட்டணி வருதா இருந்தாலும் உடைக்கணும். அதுக்கு அமோகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க 24 மணி நேரமும். அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். இது பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பாலிடிக்ஸ்ன்றது வந்து எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் முன்னாலெல்லாம் முடிவு செய்கிற விஷயமே கிடையாது. என்ன வேணால் நடக்கலாம். நான் தான் சொன்னேன், லாஸ்ட் 1 வீக்கில் மாறுங்க. அதனால் நான் ஒத்துக்கிறேன், அவங்க வந்து நான் தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லிட்டு தான் அவர் வராரு, நான் தான் முதலமைச்சர்னு வராரு. எடப்பாடியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் போய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. ஆனால் இதை வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் வேர்டாக எடுத்துக்காதீங்க. பாலிடிக்ஸில் தேர் இஸ் நோ ஃபைனல் வேர்டு. வார்த்தை, இறுதி வார்த்தை என்பது அரசியலில் கிடையாது. எவர் சேஞ்சிங் சுச்சுவேஷன். நான் ஒத்துக்கிறேன், இன்றைக்கு இந்த அறிக்கை என்பது அதிமுகவுக்கு ஒரு பெருத்த பின்னடைவு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏன்னா அதிமுக தன்னோட பலவீனத்தை பெரிய அளவில் வெளியில் காமிச்சிது. வேறு மிகப்பெரிய அளவில் தனி மனிதர்களும் ஸ்தாபனங்களும் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் தங்கள் பலவீனத்தை வெளியில் காமிச்சக்கூடாது. ஒரு மனிதன் தான் வீக்னஸை வெளியில் காமிச்சக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. திரும்ப இவங்க விஜய் வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்க தயார் அப்படின்னோடனே இவங்க ஏறி மிதிச்சிருக்கணும். காலகாலமாக அதிமுக தான் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. திமுக கூட மைனாரிட்டி திமுக அரசாக 5 வருஷம் 2006-11 இருந்தது. ஆனால் அதிமுக அந்த மாதிரி என்றைக்குமே இருந்தது கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். 2026 அதிமுக ஆட்சியை கைப்பற்றும், தனியாக ஆட்சி அமைக்கும்னு அடுத்த நாளே எடப்பாடி தலைமையில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்ததுன்னா விஜய் வந்து பேக் ஃபுட்டில் போயிருப்பார். இவங்க அதை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. விஜய் விமர்சனமே பண்ணாமல் உட்காந்துருந்தாங்க. அதோட வேலையை தான் இன்னைக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய கட்சி ஏங்க திமுக! அது ஆரம்பித்து 75 வருஷம், ஆனால் 24 வருஷம் தான் ஆட்சி வந்திருக்கு. இந்த கட்சி 52 வருஷம் ஆரம்பித்து 30 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்திருக்கு. தமிழகத்தை அதிகம் ஆண்ட ஒரே கட்சி அதிமுக தான். அப்படி இருக்கும்போது இன்றைய அறிக்கை அதிமுகவுக்கு இது ஒரு பெருத்த பின்னடை. அதிமுக இல்லைங்க அறிக்கை கொடுக்கணும், விஜயோட கூட்டணி இல்லைன்னு, தனித்து சாதிக்கும் அதிமுகன்னு கொடுக்க வேண்டியதானே. ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் சேருவோம், நேற்றுக்கு பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களுடன் சேர மாட்டோன்ற அப்படிலாம் டைலாக் அடிக்கணும்ல. அவன் அடிக்கும்போது நீ அடிக்கணும்ல. எதுவுமே பண்ணலையே, சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. இது உங்கள் பலவீனம் தானே. ஆட்சியில் பங்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீ யார் கொடுக்கறதுக்கு? நான் கொடுக்குறேன் உனக்கு. நாங்கள் தான் தனித்து ஆட்சி அமைப்போம், தேவைப்பட்டால் நான் கொடுப்போம் உனக்கு பங்கு, நீ ஒன்று எனக்கு கொடுக்க வேணான்னு சொல்லணும்ல. ஏன் சொல்ல அங்கே வருது சிக்கல். புரியுதா? எந்த இடத்துல இருந்து அதிமுக வந்து சிக்கல்? எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாரு. எஸ் எடப்பாடி பழனிசாமி விஜய் விவகாரத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த நிலைமைக்கு வந்திருக்கக்கூடாது. நான் அதிமுகவோட கூட்டணியில் இல்லைன்னு விஜய் சொல்கிற அளவுக்கு கட்சியை கொண்டு போய் நிறுத்திருக்கக்கூடாது. இது கட்சிக்கு பின்னாடி தான், நான் அப்படி தான் பார்க்குறேன். திமுகவை எதிர்த்து ஒருத்தவங்க இறங்குறாங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பிளேஸ்ன்றது அதிமுக தான் இருக்க போகுது. இப்போ அதிமுகவா பாஜகவா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எதுக்கு இந்த சிறிய கட்சிகள் மத்தியில் வருது சார்? அதிமுகவை ஆட்டோமேட்டிக்காக அவங்க சூஸ் பண்ணுங்க. மத்தியில் ஆட்சி இருக்குங்க, மோடி ஃபேக்டர் இருக்கிறதால வருது. இப்படி யோசிச்சு பாருங்களேன். டெல்லியில் மட்டும் இந்த தடவை கவர்மெண்ட் மாறி
காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டோ வந்து பிஜேபி அதிகாரத்திலேருந்து அகற்றப்பட்டிருந்தா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி பிஜேபியோட சேர்ந்துருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? சத்தியமாக சேர்ந்துருக்க மாட்டான். ராமதாஸ் போயிருக்க மாட்டார், அதிமுக போயிருக்காது, தேமுதிக போயிருக்காது, கிருஷ்ணசாமி போயிருக்க மாட்டார், ஜான் பாண்டியன் போயிருக்க மாட்டார், ஐஜேகே போயிருக்காது, எந்த கட்சியும் விஜயகாந்த் போயிருக்க மாட்டார், கட்சி போயிருக்காது. யாருமே சீண்டி இருக்க மாட்டாங்க பிஜேபி. இன்னைக்கு ஏன் போய் நிற்கிறாங்க? அதிகாரம் கையில் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையில் இருக்குது, இன்கம் டேக்ஸ் சிபிஐ கையில் இருக்குது, அதனால் போய் நிற்கிறாங்க. பயத்தினால் மட்டும். சத்தியமாக பயத்தால் மட்டும்தான் பிஜேபியுடன் கூட்டணிகள் இருக்கின்றன. இல்லைனா ஒரு கட்சி பிஜேபியோட சேராது. எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் பிஜேபியோட போனோன்னா நம்ம கதை வந்து கந்தல்ன்றது தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபி. பிஜேபி கிட்ட இல்லாத பணம் இல்லை. ஏன் பிஜேபியால் ஒரு 24 hour நியூஸ் சேனலில் தமிழ்நாட்டில் இல்லை, பெரிய கட்சிகள்லாம் பயப்படுதுன்னா யோசிக்கலாம். இவங்கெல்லாம் ஒரு தடவை ஆட்சியில் இல்லாத கட்சிகள், சிறிய கட்சிகள், மக்கள்கிட்ட ஆதரவு போயிடுங்க. இது சிறுபான்மையினருக்கு நேரடி எதிரான ஒரு கட்சி, தலித்துகளுக்கு எதிரான கட்சி, நீட்டுக்கு எதிரான கட்சி, ஆதரவான கட்சி. ஸோ பெரிய கட்சியோ சிறிய கட்சியோ தமிழ்நாட்டில் பிஜேபியை யாருமே விரும்பலை. அவங்களோட அக்செப்டபிலிட்டின்றது 0ல் இருக்குது. இல்லை, நான் அதை கேட்கல. பெரிய கட்சிகள் இப்போ திமுக பிஜேபியை பார்த்து பயப்படுறது, அதிமுக பிஜேபியை பார்த்து பயப்படுறதுனா நியாயம் இருக்கு. ஆட்சியில் இருந்தா சிறிய கட்சிகள் ஈடி பயப்படலாங்க. சிறிய கட்சிகளுக்கும் ஈடி பிரச்சனை இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈடியை சாதாரணமாக நினைக்காதீங்க. சிறிய கட்சிகள் பெரும்பாலும் வேறு வசதிகளுக்கு ஆசைப்பட்டு போகிறார்கள். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஈடி ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று பணம், இன்னொன்று வந்து கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னுவாங்க. குதிரை ஓடமாக இருக்கும்னா கேரட்டை வச்சு சாப்பிட கொடுத்து ஓட்டுவோம், இல்லை சவுக்கால் அடிப்போம். சிறிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் நிலைமை. பெரிய கட்சிகளுக்கு உண்மையிலே வந்து பிஜேபியை பார்த்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்குது. அச்சத்தால் மட்டுமே பிஜேபியுடன் கட்சிகள் தமிழகத்தில் சேர்ந்திருக்கின்றன. இதில் எந்த சந்தேகமும் வேணும். விஜயனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆட்சியை பிடிச்சிரும் உறுதியா அப்படின்ற ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் முன்னால் கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிப்பீங்கன்றதெல்லாம் அபத்தமானது, வாய்ப்பே கிடையாது. அவருக்கு ஆதரவு இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது வாக்குகள் வரைக்கும் சொன்னார். அவர் சொல்லுவார், கட்சியில் வராமல் ஓடினார். எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணி வருதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். உங்கள் வாக்குகளை நீங்கள் பூத்து கொண்டு வருதுன்றது பெரிய விஷயம். இன்னும் 1.5 வருஷம் நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்த விஷயம். அவ்வளோ சுலபமாலாம் ஆட்சி கட்டிலின் அருகில் எவரும் வந்துவிட முடியாது. கள யதார்த்தம் தெரியாமல், நடைமுறை புரியாமல் விஜய் இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். இது அப்படி பார்த்தால் அவருக்கு வந்து யதார்த்தம் தெரியல. அவருக்கு பல கேள்விகளுக்கு விடையே இல்லை. அவரோட கட்சியோட கட்டமைப்பு என்ன, ஆஃபீஸ் பேரர்ஸ் யார், அந்த கட்சியை பற்றி பேசுனா நீங்கள் யாரை பேசுவீங்க? 2 பேர் தான், புஷி ஆனந்த், விஜய், புஷி ஆனந்த். வேறு யார் இருக்கா? ஒரு 4 செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க. அதை தவிர அந்த கட்சிக்குன்னு யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமியின் மீதான நம்பிக்கையின்மையும் ஒரு காரணமா? இல்லை அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய பிளவு கூட இவங்களை யோசிக்க வைக்கிறது? நேச்சுரலி எஸ், அதுவும் ஒரு காரணம். தொடர்ந்து 3 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதுவும் ஒரு காரணம். அது மட்டுமே காரணம் இல்லை. கண்டிப்பாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா இது வரக்கூடிய அளவுக்கு எடப்பாடி ஏன் விட்டார்? அந்த மாநாட்டுக்கு பிறகு இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல. இவங்க மௌனம் காத்தாங்க, வரவேற்றாங்க. ஆட்சியில் பங்கு கொடுப்போன்றதை வரவேற்றது ஏடிஎம்கே. தெரியும்ல, இது எவ்வளோ பெரிய பலவீனம் உங்களுக்கு. நீ என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் கொடுப்போம் உனக்கு பங்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ கெத்தா நிற்கிறேன்னு அர்த்தம். கோட்டை விட்டீங்கல்ல. இன்னைக்கு அதுவும் இல்லைன்ட்டார்ல அவர். 30 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி, இப்போ கட்சி ஆரம்பித்த 10 மாதம் ஆகுது. ஒருத்தர் 10 மாதம் கூட ஆகல, அவர் நான் பங்கு கொடுப்பேன் ஆட்சியிலனாருன்னா அதை வரவேற்று தீர்மானம் போடுறீங்க, பேசுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கீங்கன்றதை காட்டுது. அதான் அவர் இன்னைக்கு சொல்லிட்டார், உறவு இல்லைன்ட்டாரு. இன்றைய நிகழ்வு அதிமுகவுக்கு நிச்சயம் பின்னடைவு. எஸ், உண்மைதான். சில இடங்கள்ல எம்ஜிஆர் போட்டோவை வைத்து விஜயோட ஒப்பிட்டு அரசியல் செய்கிறார்கள். இந்த பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாரும் எம்ஜிஆர் போட்டோ வைத்துப்பான். திமுக எம்ஜிஆர் போட்டோ வச்சுட்டு இருக்கான். ஆர்எஸ் பாரதி சொல்லல, உதயநிதி வடிவில் எம்ஜிஆரை பார்க்குறேன்னு ஆர்எஸ் பாரதி சொன்னார். அது என்ன கதை? மற்றவனை விடுங்க. எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் எவனும் இங்கே அரசியல் பண்ண முடியாது. அதுக்கு விஜயும் விதிவிலக்கு கிடையாது. அவ்வளவுதான். இல்ல, பரம எதிரி திமுக அங்க கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது. ஆர்எஸ் பாரதி யாருங்க? இல்ல, நான் ஓட்டு போகாதுன்னு சொல்றேன். ஓட்டு பேசினாலுமே ஓட்டு போவாது. அது அதிமுக பக்கம் தான் இருக்கும், ரெட்டை இலக்கு தான் நிற்கும். விஜய் திமுகவை எதிர்க்கிறாருல்ல, அந்த எதிர்ப்பு. இப்ப அதிமுக மேல நம்பிக்கை இல்லாதவங்க போக மாட்டாங்களா? அதிமுக மேல நம்பிக்கை இல்லாதவங்க விஜய் கிட்ட கண்டிப்பா போவாங்க. அதிமுக வாக்கு வங்கியில இளைஞர்கள் மத்தியில ஒரு சரிவு இருக்குன்றது உண்மை. விஜய் கட்சிக்கு அதிமுகவில இருந்து பலர் புலம்பெயர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தின ஒரு விவாதத்துல தமிழகத்துல ஒரு மாவட்டத்துல கலந்து கொண்டவங்கள பெரும்பாலானவர்கள் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு மேல. அது அத்தனை பேருமே கிட்டத்தட்ட அதிமுக இருந்து வந்தவங்க. விஜய் வருகை அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு பெருத்த சரிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
ஸோ அதிமுகவுக்கு பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன. முதல்ல அதிமுக வந்து கூட்டணியை பற்றியே இன்னைக்கு பேசக்கூடாதுங்க. அது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தெருவில் போகணும். முதல்ல கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து பலவீனத்தின் உச்சம். எவ்வளோ பிரச்சனை இருக்கு இன்னைக்கு, எவ்வளோ பிரச்சனை இருக்கு இன்னைக்கு. அதை பற்றி ஏன் அதிமுகவில் மக்கள்கிட்ட போய் பேச முடியல? 4.5 ஆண்டுகள் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் எப்படி செயல்பட்டார் என்பதையாவது அதிமுக நினைவில் கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் தான் முதலமைச்சராக இருக்கும்போது என்பதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தார். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவரே இல்லை. அதுதான் தமிழ்நாட்டோட பிரச்சனைக்கான மூல வேர். எதிர்க்கட்சியே இல்லை. இங்கே கூட்டணி கூட்டணி எங்கேயோ கிடக்குதியா எலெக்ஷன் 1.5 வருஷம் இருக்கியா? எவன் கூட இருப்பான்னு தெரியாது, எவனுக்குமே தெரியாது. என்ன நடக்கும்னு எவனுக்குமே தெரியாது. அன்னைக்கு என்ன நிலைமைன்னு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ எதுக்குடா கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு பேசி நேரத்தை விரயமாக்கிக்கிட்டு இவன் அவன் கூட போவான், அவன் கூட திடீர்னு புதுசாக வந்த ஒருத்தர் நாங்கள் உங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்றாரு. எவ்வளோ அவமானம் அதிமுக. 52 ஆண்டுகால கட்சி, தமிழகத்து 30 ஆண்டுகள் அதிகமாக ஆண்ட ஒரே கட்சி. நேற்றுக்கு வந்த ஒருத்தர் நான் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன். எவ்வளோ அவமானம். நீ ஒன்றும் எங்களுக்கு கூட கூட்டணி வேணாம், நாங்கள் ஒன்று வேணாம் நிராகரிக்கிறோம் நீ சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்ல முடியல உங்களால்? அது உங்கள் ஆட்சியில் பங்குன்னு அவர் அந்த விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசினது ஆதரிச்சில் நீங்கள் அறிக்கை விட்டீங்க, பேசுனீங்க. இதுவே உங்கள் பலவீனம் இல்லையா? அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை அங்கே ஆரம்பிக்குது. புரியுதா? இப்போ விஜய் கட்சியானால் இப்போ அதிமுக இப்போ கூட்டணிக்கு போகல அப்படின்றது சீமானுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குதா? தனிச்சு நிற்கிறதுனால விஜய் அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாருங்க. எல்லார் ஓட்டையும் காமனாக. ஆமாம், 3 பேர் ஓட்ட பெருசாக உடைக்கிறாரு. 1 சீமான், 2 விசிகா, 3 ராம்தாஸ், 4 அதிமுக, 5 பிஜேபி. தரவரிசை பட்டியலில் இப்படி தான் வைக்க முடியும். நம்பர் 1 சீமான், நம்பர் 2 விசிகா. கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் பெரிய சேதாரம் இருக்குது. நம்பர் 3 பாமக, அதிமுக, பாஜக 3 பேர்கிட்ட வந்து வெளியில் போகுது ஓட்டு. ஆனால் பெரிய பாதிப்பு இவங்க 2 பேருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. நாம் தமிழருக்கும் விசிகாக தான் பெரிய பாதிப்பு. சீமான் விஜயோட வருகையால் அது திருமாவுக்கு நல்லா தெரியும். அவர் கையறு நிலையில் இருக்கிறார். அப்படிதான் எனக்கு தோணுது. திமுக விட்டு அவர் பேரம் பேசுகிற அவருடைய பலத்தை குறைச்சிடும். கண்டிப்பாக குறைச்சிடுச்சு. அதனால தான் அவருக்கு ரொம்ப கோபம் வருது சில விஷயம். எஸ் உண்மை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா இன்னமும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வெளியில வரும் திமுக அணியில இருந்து அப்படின்னு. இல்லை, அதுக்குள்ள நான் போக விரும்பல. திமுக விட்டு விசிக வெளியில வரும்னு நான் நம்பல. ஓப்பனா சொல்றேன். 26 திமுக கூட்டணி தான் விசிக தொடரும் நான் நம்புறேன். ஆனால் விசிகாவோட வாக்கு வங்கியில் பெரிய சரிவு வந்திருக்குது திரு விஜயால. இது உண்மை. இது திமுக நல்லா தெரியும். நம்ம எல்லாரையும் விட இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். யாருக்கு? திருமாவுக்கு நல்லா தெரியும். சமீப நாட்களில் அவர் கோபமாக நடந்து கொள்வதெல்லாம் வந்து அதில் தான் நடக்குது. ஆகவே இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இது வந்து திமுகக்குள்ள விசிகாவோட அந்த பார்கெனிங் பவர்னுவாங்க, பேரம் பேசக்கூடிய அந்த ஒரு வல்லமையை, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு. பெரிய அளவில் அது பாதிச்சிருக்குன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பார்த்தாலும் டிஎம்கேவுக்கு ஃபேவராக தான் போகுமா இப்படி விஜய் எல்லாம் சிதறி கிடப்பு? இல்லை, இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். 5 முனையாக உடையுதுன்னு வச்சுக்கோங்க. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இப்போ இருக்க கூட்டணி திமுக கூட்டணி தொடரும் நான் நம்புகிறேன். இந்த நிமிஷம் நம்புகிறேன். அதில் பாதிப்பு வர வாய்ப்பே கிடையாது. விசிக வெளியில் வராது. 2 லெஃப்ட்டு காங்கிரஸ் கண்டிப்பாக வரமாட்டாங்க. மதிமுக கிட்டத்தட்ட ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ இவங்க கூட்டணி திமுக கூட்டணி அப்படியே தொடரும் தான் நான் நம்புகிறேன். 2வது எப்படியும் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும். 3வது எடப்பாடி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும். சீமான் தனியாக, விஜய் தனியாக. 5 முனை போட்டினா கிளியர் டிஎம்கே அட்வான்டேஜ். எஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். பட் 1.5 வருஷம் இருக்கும் மஷல். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேணாம். என்ன வேணும், திரும்ப நான் சொல்கிறேன். இந்த அரசு தன்னுடைய ஆட்சி காலத்தில் 3ல் 2 பங்கு தான் முடிச்சிருக்கு. இன்னும் 3ல் 1 பங்கு அப்படியே இருக்குது. எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம். ஏன்னா எவ்வளவோ மக்கள் விரோத காரியங்கள் இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அரசு ஊழியர்கள் விஷயம்லாம் ஒரு டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த அரசுக்கு வந்து அப்படியே மக்கள் ஓட்டு அள்ளி போட்டுருவாங்கலாம் நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ இந்த பேச்சே ரொம்ப தப்பானது. இன்னைக்கு எடப்பாடி பேச வேண்டியது, ஊடகங்கள் பேச வேண்டியது இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள். அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இந்த கவர்மெண்ட் செஞ்சுருக்குது. ஏன் வந்து அது நம்முடைய ஊடக விவாதங்களில் பேசுபடு பொருளாக மாறாமல் அவன் கூட போவான். இதை இன்னைக்கு விஜயோட அறிக்கை வந்துச்சு, இதை வச்சு 1 வாரம் ஓட்டிடுவானுங்க. எங்கே அந்த நெரேட்டிவ் எப்படி மாறுது பாருங்கள். இதுதான் ரொம்ப ஆபத்தானது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து. ரொம்ப நன்றி.